ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு 50 lakhs லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. மத்த பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி சார். ஏய், நீ மட்டும் வாய மூடலனா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து சுத்தியாலே மண்டையை உடைச்சிருவேன். வெடி போன என்ன கல்யாணி இது? நம்ம எவ்வளவு உயிரா காதலிச்சோம். உங்க வீட்டுல நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ தானே சொன்ன. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில வரும்போது உங்க ஆளுங்க என் கழுத்துல கத்தி வைக்கும் போது நீங்க என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்ப அந்த கத்தி எடுக்கிறீங்களா இல்ல அதே கத்தியால நானும் சாகட்டுமான்னு அவங்கள பயன்படுத்தி என்ன காப்பாத்தினியே. அப்படி இருந்த நீ என்ன கொல்ல நினைக்கிறியா? கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு வேலை இல்ல, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டம். நான் சாப்பிடணும்னு உனக்கு பசிச்சாலும் எனக்கு பசிக்கலன்னு சொல்லுவேன். அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்பு? புரிஞ்சுது கல்யாணி, என் தப்பு என்னன்னு புரிஞ்சுது. காசு சம்பாதிக்கிற ஆர்வத்துல உனக்கு பாசத்தை கொடுக்க மறந்துட்டேன். நான் செஞ்சது தப்பு தான். அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இவன் பைத்தியக்கார மாதிரி இருக்கான். அவனுக்கு அவனே பேசிக்கிறான். கடவுளே, இவங்கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்திரு. பேப்பர்லயும் டிவிலையும் பொண்டாட்டியை கொன்ன புருஷன், புருஷனை கொன்ன பொண்டாட்டி, அந்த நியூஸ் வரும்போதெல்லாம் நீ என்ன சொன்ன? ஏன் இப்படி கொல்றாங்க, பிடிக்கலன்னா பிரிஞ்சு போய் சந்தோஷமா இருக்கலாம் இல்லன்னு சொன்னியே. அப்படி இருந்த நீ என்ன கொல்லணும்னு நினைக்கிறது? நான் சாக ரெடி. நான் சத்தா நீ குற்றவாளி ஆயிடுவ. நீ ஜெயிலுக்கு போவென்ற யோசனையே என்னால தாங்க முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தூரமா இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, டேய், நீ சொன்னது உண்மையா இருந்தா நான் அவளை விட்டு விலகி போறேன். அது மட்டும் பொய்யா இருந்தா? சார், நான் சொல்றது 100% உண்மை சார். ஆனா நீங்க உண்மையிலே நல்லவர் சார். உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா உண்மையாவே உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுத்துருவீங்களா? அப்போ உடனே உங்க பொண்டாட்டி கால் பண்ணி வர சொல்லுங்க சார். இப்பவே கால் பண்றேன். இது உன் ஃபோன் தானே? ஆமா. உன் ஃபோன்ல இருந்து நான் என் பொண்டாட்டி கால் பண்ண அவளை சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடும். ஓ, கரெக்டு தான். என் ஃபோன்ல கால் பண்றேன். சார், உங்க போனை மேலே கீழே எங்கேயா மறந்துட்டீங்களா? கரெக்டா சொல்றேன். என் வாயில விரல விட்டா கூட கடிக்க மாட்டான் போல இருக்கு. இன்னைக்குல இருந்து இந்த வில்லாவும் எந்த தான், ஃபிகரும் எந்த தான். மிஸ்டர் கங்காதர் சார், சவுண்ட் ப்ரூஃப் ரூமு, அழகான செவரு, ரூமுக்கு ஒரு ஏசி, வீடு நல்லா பக்காவா கட்டியிருக்கையா? எல்லாம் பக்காவா தான் சார் இருக்கு. ஆனா கதவு தான் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா மூடின கதவு மூடின மாதிரியே இருந்து கூட நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னா கதவு வீக்கா இருக்குன்னு தானே சார் அர்த்தம். உண்மைதான், கதவு மட்டும் இல்ல எல்லாமே வீக்கா தான் இருக்கு. என்ன சொல்ற கல்யாணி? என் பொண்டாட்டி தான் சார், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க சார். சொத்து பேப்பர் வேணும்னா அந்த கபோர்டில் இருக்கு, நகைலாம் வேணும்னா மேலே லாக்கரில் இருக்கு சார். இங்க பாருங்க, உங்க சொத்தை வேணும்னா கொடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு என் நகையை கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். பேபி, அதுல அப்படி ஒன்றும் இல்லையே. இல்லன்னா என்னங்க, எடுத்துட்டு போறதுக்கு அவன் என்ன திருடனா? சைக்கோ. இன்னைக்கு மார்ச் 13ங்க. அதனால 13னா அழகான பொண்ணுங்களை சைக்கோ கொல்ற நாளுங்க. அவன் கண்டிப்பா என்ன கொலை பண்றதுக்கு தாங்க வந்திருக்கான். வாய முட்ரி. சாரை பார்த்தா சைக்கோ மாதிரியா இருக்கு, ரொம்ப டீசெண்டா இருக்காரு. சார், லாக்கர் சாவி என் பேக்கெட்ல தான் இருக்கு, அதை எடுத்துக்கின்னு எங்களை விட்டுருங்க சார்.
நான் விட்டுருவேன். ஆனா வெளியில ஒருத்தன் இருக்கான். நான் விட்டாலும் அவன் விட மாட்டான். அவனா? அவன் யார் சார்? உன் பொண்டாட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவ லவ்வரை உன்னை கொலை சொல்லியிருக்கா. உன் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு, நான் உள்ள வந்துட்டேன். அவன் நீ நினைச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டான். ஜஸ்ட் மிஸ். அப்படின்னா அந்த கடவுள்ல திருட ரூபத்துல வந்து என்ன காப்பாத்திருக்கானா? ஏங்க நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? சார் என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாது. அப்படியா? அப்ப எப்படிப்பட்டவனு அவனையே கேட்கலாம்.